ஹாய் காய்ஸ், என்ன மாதிரி நீங்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ அப்போ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் புத்தா புக்கு தான் எடுத்துட்டேன். நான் இது ஏன் ஃபேவரட் புக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த புக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி விருப்பப்பட்டு வாங்கினேன். ஆனால் ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதுமே வந்து அப்படியே பார்த்தாலே ரொம்ப பயமாகவும் இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இதை என் ஃபேவரட் புக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் ஃபேவரட் புக்காகவே இது மாறிடுச்சு. ஏன்னா டெய்லியுமே நான் வந்து இந்த புக்கு படிக்காமல் விட்டதே இல்லை. ஒரு 2 பேஜ்னாலும் அல்லது ஒரே ஒரு பேஜ்னாலும் கூட நான் படிச்சுட்டு தான் மற்றது படிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கெல்லாம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் சும்மா அப்படியே புக்கை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் புக்கு கூட பேசுகிற மாதிரியே தான் நான் பார்த்துட்ருப்பேன். இதை படிச்சுட்டேனா, இன்னும் இது மட்டும் ஒன்று படிக்கணுமா, சரி இதை ஒன்று நாளைக்கு படிக்கிறேன், இதை இப்போ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிப்பேன். இதில் வந்து பழமொழி 400மே நான் கொஞ்சம் படிச்சிருப்பேன். எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட் பண்ணி படிச்சிருப்பேன். அப்புறம் சிலது வந்து இன்னும் படிக்காமல் தான் இருக்குது. சில டாபிக்ஸ்லாம் இன்னும் தொடக்கூட இல்லை. ஸோ இந்த புக்கு வாங்கியிருக்க எல்லாருமே வந்து லாஸ்ட் மந்த் படிப்போம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக முடியாது. டெய்லி ஒரு 2-3 பேஜஸ், அட்லீஸ்ட் 1 பேஜ்னாலும் படிச்சிங்கன்னா தான் நமக்கு அந்த கடைசி 3 மாதம் இருக்கும்போது நம்மளாம் ரேஸில் ஓடுற மாதிரி நம்மளறியாமலே அவ்வளோ பேஜ் எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சிட வேண்டாம், அந்த புக்கை கொடுங்க இந்த புக்கை கொடுங்கன்னு சொல்லி படிப்போம். ஸோ அந்த டைமில் இப்போயே படித்து வச்சோன்னா அப்போ நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு வாங்கியிருக்கோங்க எல்லாருமே அலட்சியப்படுத்தாமல் இப்போயே படிச்சிருங்க. கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.